صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாதிஹ் அப்படிங்கிற கித்தாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சில உதாரணங்கள் கித்தாபுகளில் போடுவாங்க, கோடிட்ட இடத்தை நாம் நிரப்ப வேண்டும். இப்போ பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க, பரைத்து, பரைத்துல் கலம, பி அது மட்டும் தான் போட்டிருக்கிறான். இப்போ இந்த இடத்துல நம்ம இதுக்கு தோதுவான எழுத்தை நாம் என்ன செய்யணும், வார்த்தையை சேர்க்க வேண்டும். பரைத்தூனா என்ன அர்த்தம்? நான் கூர்மை ஆக்கினேன். பரா அப்படின்னா கூர்மை ஆக்கினான். பரா பரையா பரவ் அல்லது பரைத்தூ. கலமை அப்படின்னா இங்கே பேனா அர்த்தம் இல்லை, பென்சில். பென்சிலை நான் கூர்மையாக்கினேன். இது காலி இடமா இருக்குது. எதை கொண்டு பென்சிலை கூர்மையாக்குவாங்க? பென்சில் சீவும் கருவியை கொண்டு. பாருங்க, பில் மிபு ர அதி. மிபுரஅத் அப்படின்னா கட்டர்னு சொல்றோம்ல, கட்டர், பென்சில் சீவும் கருவி. பில் மிபுரஅதி, பென்சில் சீவும் கருவியை கொண்டு பென்சிலை நான் கூர்மையாக்கினேன். பாருங்க, பரைத்து ஃபேலு லமீரு ஃபாயில். கூர்மையாக்கப்பட்டது பென்சில், அப்போ அது மஃபூல். பே ஜாரு. ஜாரு வந்தால் என்ன வந்துடணும்? மஜ்ரூர் வந்துடணும். ஜரு செய்யக்கூடிய பாய் என்ற எழுத்து மிபராத் என்ற இஸ்மில் நுழைந்து அந்த இஸ்முக்கு என்ன செஞ்சிருக்குது? ஜரு செய்திருக்கிறார். அப்போ பென்சில் சீவும் கருவியை கொண்டு பென்சிலை நான் கூர்மையாக்கினேன். பரைத்துல் கலம பில் மிபராத்தி. அடுத்து ரெண்டாவது உதாரணம் பாருங்க, யுஸ்னில் முஅல்லிமு. யுஸ்னி அல் முஅல்லிமு அலா காலியிடம். அசனா அப்படின்னா புகழ்ந்தான். அசனா யுஸ்னி அஃபால வசனி இஃபாலி பாபு. அசனா அப்படின்னா புகழ்ந்தான். முஅல்லிம்னா ஆசிரியர். ஆசிரியர் புகழ்ந்தார். யாரை? வருங்க, அலத்தில் மீதி, மாணவனை புகழ்ந்தார். தில்மீத், தில்மீதுனா மாணவர். மாணவரை ஆசிரியர் புகழ்ந்தார். அப்போ இதுக்கு தோதுவான வார்த்தை தில்மீது தான் போட முடியும். பாருங்க, யுஸ்னி புகழ்ந்தவர் யாரு? ஆசிரியர். அப்போ அவர் தான் ஃபாயில். அப்போ இதில் ஃபாயில் இல்லை, இது வெறும் ஃபேல் தான். அலா ஜாரு மஜ்ரூரு, இந்த ரெண்டும் சேர்ந்து மஃபூல். யுஸ்னியுடைய மஃபூல். ஆசிரியர் மாணவரை புகழ்ந்தார். யுஸ்னில் முஅல்லிம், ஆசிரியர் புகழ்ந்தார். அலல் முஅல்லிமி, மாணவனை புகழ்ந்தார். அடுத்த உதாரணம் பார்ப்போம். யுசாக்குல் முஜ்ரிமு. பாருங்க, யுசாக்கு அல் முஜ்ரிமு. சாக்க அப்படின்னா இழுத்து வந்தான். சாக்க வசீகல்லதீன தக்கவ் ரப்பகும் அப்படின்றதுல குரான்ல இழுத்து வரப்பட்டார்கள். யுசாக்குல் முஜ்ரிமு இலா, இங்க காலியிடம். முஜ்ரிம் அப்படின்னா பாவி, குற்றவாளி. சாக்க யசூக்கு, சீக்க யுசாக்கு. சாக்கங்கிறது மாரூஃபான ஃபேலு,
சீக்கங்கிறது மஜ்ஹூலான ஃபேலு. இது வந்து மஜ்ஹூல் முலாரி மஜ்ஹூல். சீக்க யுசாக்கு, பாவி குற்றவாளி இழுத்து வரப்படுவான். இலசிஜினி, சிஜினா என்னது? சிறைச்சாலை. சிறைச்சாலையின் பக்கம் குற்றவாளி இழுத்து வரப்படுவான், அழைத்து வரப்படுவான். அழைத்து வரப்படக்கூடியவர் யாரு? முஜ்ரிம். இசாக்கு வந்து ஃபேல் மஜ்ஹூல் ஃபேலு. மஜ்ஹூலான ஃபேல்ல வந்து பின்னால் வந்து ஃபாயில் வராது. நாயிபுன் அனில் ஃபாயில், நாயிபுன் அனில் ஃபாயில். ஏன்னா இது அசல் வந்து இழுத்து வரப்பட்டவர், இழுத்து வர்றவர் யாருன்னு தெரியல. அதான் இது ஃபேல் வந்து மஜ்ஹூல். மஜ்ஹூல் மஜ்ஹூலான ஃபேலுக்கு பின்னால ஃபாயில் வராது. ஃபாயிலுக்கு பகரமாக மஃபூல் வரும். அதை மஃபூலுக்கு என்ன செய்வோம்னா ஃபாயிலுடைய ஏறாக நம்ம கொடுத்துருவோம். அசல்ல முஜ்ரிம் வந்து இழுத்து வரப்பட்டவர், இழுத்து வந்தவர் யாருன்னு தெரியல. அதான் மஜ்ஹூல் அப்படிங்கிற அறியப்படாத ஃபேல். இதனுடைய ஃபாயில் வந்து அறியப்படலை. இழுத்து வரப்பட்ட மஃபூல் தான் இருக்காரு. ஃபாயிலுடைய இடத்துல அந்த மஃபூலை நிப்பாட்டி ஃபாயிலுக்குள்ள ஏறாக நம்ம என்ன செஞ்சுருவோம்? கொடுத்து விடுவோம். அப்போ அசல் இது வந்து மஃபூல் தான், ஃபாயிலுக்கு பகரமாக வரக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ பாவியாகிறவர் இழுத்து வரப்படுவார். இலா ஜாரு சிஜிரி என்னது? மஜ்ரூர். சிறைச்சாலையின் பக்கம் இழுத்து வரப்படுவார். யுசாப்புல் முஜ்ரிமோ இலசிஜினி, சிறைச்சாலையின் பக்கம் குற்றவாளி இழுத்து வரப்படுவார். அடுத்த உதாரணம் பாருங்க. என்சிருல் மதரு, என்சிருல் மதரு மீன். என்சிலுனா என்ன அர்த்தம்? இறங்கும். மதர்னா மழை, மழையாகிறது இறங்கும். மழை எங்கிருந்து பெய்யும்? வினசமாயி, வானத்திலிருந்து பொழியும். என்சிலு மினசமாயி, என்சிலுல் மதரு மினசமாயி, மழையாகிறது வானத்திலிருந்து பொழியும், பெய்யும். பெய்யக்கூடியது யாரு? மழை. அப்ப அதான் ஃபாயில். என்சிலு அப்போ ஃபேலு, அதில் ஃபாயில் உள்ள இல்லை. மின்னு ஜாரு, சமா வந்து மஜ்ரூர். என்சிலுல் மதரு மினசமாயி, மழையாகிறது வானிலிருந்து பொழியும். அடுத்து பாருங்கள். யுஸ்தஹ்ரஜு, யுஸ்தஹ்ரஜு அஸ்ஸஹபு, யுஸ்தஹ்ரஜு ஸஹபு மின். யுஸ்தஹ்ரஜ்னா என்ன அர்த்தம்? வெளியாக்கப்படும். இஸ்தஹ்ரஜனா வெளியாக்கினான். யுஸ்தஹ்ரஜு ஸஹபு தங்கத்தை வெளியாக்கப்படும். தங்கம் எங்கிருந்து எடுக்கிறாங்க? எல்லாமே பூமியில இருந்தா. அப்ப மினல் அருதி, பூமியிலிருந்து தங்கம் வெளியாக்கப்படும். பூமியில இருந்தா என்ன செய்யறாங்க? தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அப்ப யுஸ்தஹ்ரஜு ஃபஅல் மஜ்ஹூல், ஃபஅல் மஜ்ஹூல், வெளியாக்கப்படுவது என்னது? தகப. அப்ப அது நாயிபுன் அனில் ஃபாயில், நாயிபுன் அனில் ஃபாயிலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மஜ்ஹூலான ஃபேலுக்கு பின்னால மஃபூலு, அந்த மஃபூலுக்கு ஃபாயிலுடைய ஏறாம நம்ம என்ன செஞ்சிருவோம்? கொடுத்துருவோம். வெளியாக்கக்கூடியவர் யார் தெரியல, அதனால தான் அது பேர் மஜ்ஹூல். தங்கத்தை வெளியாக்கப்படும். மின்னு ஜாரு அருதி மஜ்ரூர். யுஸ்தஹ்ரஜு ஸஹபு தங்கம் வெளியாக்கப்படும்.
மினல் அருதி, பூமியிலிருந்து என்ன செய்யப்படும், வெளியாக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்த சில உதாரணங்கள் இருக்குது, அடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது போன்று தோதுவான வார்த்தைகளை நாம் அமைத்து பழக வேண்டும். அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد